ரூடைல் முறை மூலம் டைட்டேனியம் டை ஆக்சைடு பற்றிய பார்க்கணும். சரியான இது தேவையான பொருட்கள் என்னென்ன, முதலாவது தேவையான பொருட்கள் என்னென்னா ரூடைல் தேவை, அடுத்தது கற்கரி அல்லது அவரை போக்கழிவும், அடுத்தது குளோரின் வாயு, ஆக்சிஜன் வாயு தேவை. சரியான இதுல தெரிஞ்சிக்க வேண்டியது இல்மனைட் ரூடைலை பயன்படுத்துவது. அதில் அந்த இல்மனைட் பயன்படுத்துறா அவர்கள் இரும்பும் இருப்பாரு, இரும்பு ஆக்சைடும் இருப்பாரு, டைட்டேனியம் ஆக்சைடோட இரும்பு ஆக்சைடும் இருப்பாரு. அதை 70% வர சுத்திகரித்து தான் என்ன செய்யணும்னா டைட்டேனியம் ஆக்சைடுக்கு பயன்படுத்தும். சரியா டைட்டேனியம் ஆக்சைடு உற்பத்தி பயன்படுத்தும். சரியா இதுல உற்பத்தி செய்யறதுல 2 படிமுறை இருக்கு. ஒன்று குளோரினேட்டம், அடுத்தது ஆக்சிஜனேட்டம் சொல்லி 2. சரியா குளோரினேட்டம் ஆக்சிஜன். சரியா விவரம் முதலாவது குளோரினேட்டர் பார்ப்போம். குளோரினேட்டம் 950°C வெப்பநிலையிலும் நடக்கும். சரி முதலாவது குளோரினேற்றத்துக்கு முதல் இந்த டைட்டேனியம் ஆக்சைடும் இந்த கோக்கும் என்ன செய்வாங்கன்னா ஈரலிப்பா இருப்பாங்க. அந்த ஈரலிப்பை நிறுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 200°C வெப்பநிலையில வெப்பப்படுத்தப்படும். சரி வெப்பப்படுத்தி குளர்த்திடும். அப்ப அந்த டைம்ல யாரு உருவாகுவாங்கன்னா இந்த இருக்கிற கார்பனியம் ஆக்சைடு பக்க விளைவா உருவாகும். தாக்கம் முதலாவது செல்லுன்னா உலர்த்துறதுக்கு இப்ப கார்பனியம் ஆக்சைடு பக்க விளைவா உருவாகாது. அப்ப இவர் என்ன செய்வாரு, வளிமண்டலத்தை மாசுபடுத்துறாரு. மாசுபடுத்தி மழை நீரை மாற்றியது அமில மலைகளுக்கு காரணமாக அதை ஏற்படுத்தியது. அடுத்தது அப்ப உண்மையான குளோரினேற்றம் இதோட தான் நடக்கிறது. டைட்டேனியம் திண்மம் சேர்ந்த 2 குளோரின் ஏற்று டைட்டேனியம் குளோரைடா மாறுவது. சரி இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். டைட்டேனியம் குளோரைடு தொகுதியில வந்துட்டு 134°C. இந்த தொகுதி வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம 950°C வெப்பப்படுத்துறதால அப்ப அதை விட குறைஞ்ச கொதிநிலை கொண்டால்தான் இந்த டைட்டேனியம் குளோரைடு. ஆகவே அவர் என்ன செய்வாரு, இது உருகிய நிலையில காணப்படுவார். சரியா திரவ நிலையில சரி டைட்டேனியம் குளோரைடு அவர் கொதிநிலை 134, தொகுதி 950 அப்புறம் என்ன செய்வார், அவர் கொதிச்சு ஆவியா இருப்பாரு. அப்ப வாயுநிலையெல்லாம் காணப்படுவார். சரியா இப்ப 2 தாக்கம் இப்ப 950°C கடந்தேறிய மொத்த தாக்கம் பார்த்தோம் வேண்டாம். இந்த 1வது தாக்கத்தையும் 2வது தாக்கத்தையும் கூட்டிக்கிறது மொத்த தாக்கம் தான் சேர்ந்த தாக்கம் தான். சரி இப்ப பாருங்க, அப்ப விளைவு வாயு கலவையில் பிரதான வாயுக்களாக குளோரினேற்றம் செய்யறோம் ஆரம்பத்துல. அப்ப விளைவா பயன்படுத்தின போக மிச்சமான அவர் இருப்பாரு. அதே நேரம் டைட்டேனியம் குளோரைடு 134°C தான் தொகுதி 950°C. ஆகவே அவரும் ஒரு வாயு அடிக்காரு. அப்ப பிரதான வாயுவா அவர். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா வேற வந்துட்டு குளோரினேற்றம் செஞ்சிருக்கோம், வேற குளோரினேற்றம் செஞ்சிருக்கோம். இப்ப ஆரம்பத்துல என்ன செய்யலாம், கார்பன் கற்கரி போக்க ஆரம்ப மூலப்பொருளா பயன்படுத்தினோம். பக்க விளைவா கார்பனியம் ஆக்சைடு வருது. அப்ப இந்த கார்பனியம் ஆக்சைடும் பயன்படுத்தின ஆரம்பத்துல பயன்படுத்தின கற்கரியும் சேர்ந்து என்ன செய்யலாம் சொன்னா தாக்கமடையலாம். அப்ப தாக்கமடைஞ்ச யாரோ உருவாக்குவாங்க சொன்னா இந்த கார்பனோ ஆக்சைடு வாயு பக்க விளைவா உருவாக்கிட்டாங்க. அதே நேரம் இந்த குளோரைட் வாயு வெடிக்க வழி வெடிச்சிடக்கூடிய HCl மூலக்கூறுகள் உருவாக்கிட்டோம். சரியா இடைத்தாக்க விளைவுகளாக இவ்வாறு மறை HCl கார்பன். சரியா இந்த டைட்டேனியம் ஆக்சைடிலிருந்து அசேதன மாசுக்கள் வேறாக்கப்படும். சரி கலவையை குளிர்த்த என்னது டைட்டேனியம் குளோரைடு திண்மம் கிடைப்பாரு. சரியா 34°C கீழே வந்து பூர்த்தி எடுக்க அவர் திண்மம் அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும்னா அந்த டைட்டேனியம் குளோரைடு ஒட்சியத்தைப்படுவார். ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சு தூய டைட்டேனியம் ஆக்சைடு கிடைக்கப்படும். சரிதானே இதன் போது நமக்கு என்ன செய்வோம், இந்த தாக்கத்தின் போது டைட்டேனியம் குளோரைடு ஆக்சிஜன் தாக்கத்துல விளைவா நமக்கு தூய டைட்டேனியம் ஆக்சைடும் அடுத்தது குளோரின் வாயும் பயன்படுத்துறாங்க. அந்த குளோரின் வாயு என்ன செய்யப்படும், ஆரம்பத்துல நம்ம பார்க்கணும் குளோரினேற்ற பரிந்துரைக்கு குளோரின் தேவை. அப்ப இந்த விளைவா வந்த குளோரின் அங்க ஆரம்பத்துல தாக்கத்துல பயன்படும். சரிதானே நியூஸ் வச்சு படுத்தணும் தாக்கம் எல்லாம் நடந்தது சமரியா பார்க்கணும்னா நம்ம ஆரம்பத்துல ரூட்டைல் பயன்படுத்திருக்கோம். இது கற்கரி காபன் அல்லது கோப் என்ன
இவங்க 2 பேரும் உலர்த்துவாங்க அல்லது மொத்தமா என்ன செய்யும் குளோரினேட்டை பொறுக்கிறோம் முதல் படிப்படை குளோரினேட்டம். அப்ப குளோரினேட்டத்தையும் போட்டோம்னா டைட்டேனியம் குளோரைட் யாரு கிடைப்பாரு திரவம் கிடைப்பாரு. ஏன் 950°C தொகுதி இருக்கு 134°C டைட்டேனியம் குளோரைட்ல கொதிநிலை இருக்கும். ஆகவே டைட்டேனியம் குளோரைட் வாயில இருப்பாரு. பக்க விளைவா கார்பன் ஆக்சைடு கிடைத்திருப்பாரு. கார்பன் ஆக்சைடு வந்து நிகழ்வாரு அமிலமலையை காரணம் அளிப்பாரு. சூழலை பாதமான விளைவை ஏற்படுத்துவார். இப்ப என்ன செய்வோம் 2வது படிக்கும் ஒக்சியேற்றம் வந்த டைட்டேனியம் குளோரைட் செய்வோம் ஒக்சிஜனோட கூட ஒக்சியேட் பண்ணி நமக்கு தூய டைட்டேனியம் ஆக்சைடு விளைவு கிடைக்கப்படும். அதுல பக்க விளைவா வர குளோரினையும் நீர் சுழற்சிக்கு பயன்படுத்தும். சரி இப்ப கேள்வியை பார்க்கணும். ஒரு படத்தை போட்டு இப்ப இந்த செயல்முறை அவ்வளவு நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா டைட்டேனியம் உற்பத்தி குளோரின சேர்க்கை உற்பத்தியாக குளோரைட்டு செயல்முறைன்னு சொல்றோம். சரியான குளோரைட்டு செயல்முறை சரி. அப்ப இந்த கேள்வி பார்க்கணும். கேள்வி குளோரைட்டு செயல்முறை பயன்படுத்தி டைட்டேனியம் ஆக்சைடு உற்பத்தி செய்வதை மேற்குறித்த காட்சி படம் காட்டுகிறது. இதுல மூலவகைதான் ஆரம்ப பொருள் ஏஐ காரணம். ஆரம்ப பொருளான நம்ம மூலப்பொருளை பயன்படுத்த கிடையாது. ஒன்று டைட்டேனியம் ஆக்சைடு பயன்படுத்துவோம். அடுத்த வந்துட்டு கற்கரி பயன்படுத்துவோம். டைட்டேனியம் ஆக்சைடு எடுத்து அவருக்கு கற்கரி போடுவோம். அடுத்தது குளோரின் என்ற செயல்முறைகள் குளோரின். அடுத்தது ஒக்சியேட்டர்ல ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவோம். இப்ப ஆரம்பத்துல இது ஆரம்ப பொருள் நமக்கு யாரு ரூட்டாய் ரூட்டாய் அப்ப டைட்டேனியம் ஆக்சைடு ஆரம்ப பொருளுக்கு கண்டாச்சு. இதெல்லாம் தெரியும். அப்ப அவருக்கு முதலாவது செய்யற என்ன தெரியுமா முதலாவது இந்த படிப்படிகளை படிச்சு ஓட படிப்பாருன்னா அவருக்கு போக்க போடுவேன் கார்பன் கற்கரியை போடுவேன். போட்டு என்ன செய்யும் அதாவது அவருக்கு உலர்த்தி செயல்முறை அப்ப உலர்த்தின ஒண்ணு நமக்கு ஒரு விலை ஒன்று கிடைப்பாரு. அவர் என்ன செய்யும் ஒரு வெப்பமேற்று செல்சியஸுக்கு 950°C வெப்பமேற்றுவோமே எனக்கு ஒரு விலை ஒன்று கிடைக்க தருவாரு. எனக்கு விலை ஒன்று கிடைக்க தருவாரு. இப்ப இது எனக்கு தெரியும் இந்த குளோரின் வாயுவும் செய்வார். விளைவுடன் வந்தவர் ஆரம்பத்துல முதலாவது தாக்கத்துல பயன்படுவாரு குளோரின் ஏற்றத்துல. அப்ப அவர் நீர் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருவாரு. அப்ப அந்த தாக்கத்தை பார்த்தோன்னே எனக்கு டக்குனு உடனே யாரு அவர் தான் குளோரின். அப்ப வெஃப்ன்றவர் யாரு வெஃப்ன்றவர் குளோரின் வாயு. அப்ப அவர் என்னது நீர் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்காரு. சரி பாருங்க ஆரம்ப பொருள் ஏஐ கண்டாச்சு. அடுத்த கேட்கலாம் XYZ ஆகியவற்றிற்காக பயன்படுத்தப்படும் செயல்முறைகளை கீழே உள்ள பட்டியலில் இனம் காண்கிறது. இப்ப ஏஐயும் கார்பன் கற்கரியையும் அடுத்து வந்து டைட்டேனியம் ஆக்சைடையும் போட்டு நம்ம என்ன செய்யும் உலர்த்துதல் செயற்பாட்டை செய்வோம். முதலாவது வந்துட்டு உலர்த்துதல் உலர்த்தினதுக்கு பிறகு அவர் என்ன செய்யும் 200 300°C செய்வோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம் 950°C நீல வெப்பமேற்றுவோம். வைகந்து வெப்பமேற்றுதல் வெப்பமேற்றினோன்னு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் டைட்டேனியம் என்ன செய்வோம் வெப்பமேற்றினா எப்படி வரும் அதாவது என்ன செய்யும் வருகிற டைட்டேனியம் ஆக்சைடு தெரியும் அவருக்கு அவனோட தாக்கம் பண்ண முடியுது. எனக்கு என்ன வருவாரு டைட்டேனியம் சின்னம் வருவாரு கார்பன் ஆக்சைடு வருவாரு. திருப்பி என்ன செய்வேன் வருகிற இந்த டைட்டேனியம் சின்னம் 2 குளோரின் வாயுவோட தாக்கம் பண்ணி டைட்டேனியம் குளோரைடு இது வருவாங்க. 950°C இது 200°C. சரி எனக்கு வந்த இந்த டைட்டேனியம் குளோரைடுன்னு சொல்றாரு ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி டைட்டேனியம் ஆக்சைடையும் 2 குளோரினையும் செய்வாரு. திருப்பி ஆரம்பத்திலேயே பயன்படுத்தப்பட்ட மாதிரி தெரியாது. சரியான இப்ப பாருங்க
இவ்வளவுதான் இதுல இருக்கிற தாக்கங்கள். அப்ப எனக்கு தெரியும் விரக்கண்டுகள் சுழற்கைகள். இப்ப வெப்பமேற்றுதல். வெப்பமேற்றினோம் எனக்கு யார் வருவாரு? உங்களுக்கு 30 வயசு வச்சிருக்கு. டைட்டானியம் திண்மம் வரக்கூடாது. இப்ப டைட்டானியம் திண்மத்தை குளோரினை ஏற்றினங்க, டைட்டானியம் திண்மத்தை குளோரினை ஏற்றினங்க, குளோரின் ஏற்றதுக்கு போது டைட்டானியம் திண்மம் வரணும். அவரை குளோரினை ஏற்றினங்க எனக்கு யார் வருவாரு? டைட்டானியம் CL4 வருவாரு. அப்ப அவர் என்ன நிலைக்கு வருவாரு? 950 வயசு செல்சியஸ் வரைக்கும் அவர் 884. ஆகவே அவரை வாயு நிலையில வருவாரு. அப்ப அவரை குளிர்த்தினா தானே செய்வாரு. இந்த டி கேஸ்ன்றவரு லிக்விடா மாறுவார். அப்ப TCl4 லிக்விடா மாறுவார். அப்ப செயற்பாடு குளிர் எப்படி எடுக்கிறேன் Q நீர் சுழற்சி தெரியும். அப்ப TiCl4 நம்ம என்னத்தை சேர்க்கணும்? TiCl4 ஆக்சிஜன் வாயு சேர்க்கக்கூட, ஆக்சிஜன் வாயு சேர்க்கக்கூட என்ன வருவாரு? TiO2 திண்மமா மாறுவாரு. அதே நேரம் எனக்கு வந்து குளோரின் வாயுன்னு சொல்லி பார்த்துட்டோம். நம்ம தெரிய வேண்டியது இனி அடுத்த பிகைகளை பார்ப்போம். DFE பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் DFE பி வந்துட்டு கார்பன் கஸ்கரி கோக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, எனக்கு கார்பன் கஸ்கரி கோக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்த எஃப்ல பயன்படுத்தப்படுறது இப்ப பார்த்தாச்சு. எஃப்ல பயன்படுத்தப்படுறது குளோரின் வாயுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அதுவும் சரி. ஜில வந்து பயன்படுத்தப்படுறது ஆக்சிஜன் வாயு பார்த்தோம். அதுவும் சரி. ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் CDE ஆகிய ரசாயன பொருட்களை நாங்கள் CDE C1DR டைட்டானியம் திண்மம். என் குளோரின் ஏற்றதுக்கு முதல் அவர்கள் திண்மம். அப்ப டைட்டானியம் திண்மம் C சொல்லி டி வந்துட்டு யாரு? டி வந்துட்டு திரவண்டையில் இருக்கிற இருக்கிற டைட்டானியம் குளோரைடு. வந்துட்டு யாரு? டைட்டானியம் ஆக்சைடு திண்மம். சரி, அவரையும் பார்த்தாச்சு. CDE ஆகியன உருவாவதற்கான சமன் செய்த சமன்பாடு வருவோம். CDE அப்போ C என்பது யாரு? C என்பது டைட்டானியம். அப்ப டைட்டானியம் உருவாவதற்கு ஈடு செய்த சமன்பாடு. இப்போ டைட்டானியம் உருவாவதற்கான ஈடு செய்த சமன்பாடு. அப்ப டைட்டானியம் ஆக்சைடு திண்மம் கார்பன் கார்பன் அஞ்சு திண்மத்தையும் கார்பன் சொல்லிட்டு வாயுவையும். சரி, அப்ப சரி சமன்பாடு சரி. டி வந்துட்டு டைட்டானியம் குளோரைட். அப்ப வந்த டைட்டானியத்தின் நம்ம என்ன செய்வாரு? 20 குளோரின் வாயுவோட தாக்கம் அடைஞ்சு டைட்டானியம் CL போன்ற மூலக்கூற உருவாக்கப்படுறாரு. இப்ப வாயுவை நெகட்டிவ் வாயுவை போடுறேன். அது சரி. அடுத்தது வந்துட்டு யாரு? வந்து டைட்டானியம் ஆக்சைடு. டைட்டானியம் ஆக்சைடு உருவாக்குறது சாமான் TiCl4 யாருதான் சீதனோட தாக்கம் TiO2 சரி. பக்க விளைபொருள் எச்சினை இனங்காணி. பக்க விளைபொருள் எச்சினை இனங்காணி. இப்ப நம்ம தெரியும் இந்த டைட்டானியம் நமக்கு கிடைக்கல. பக்க விளைபொருளை யார் வரையணும்? இந்த டைட்டானியம் நமக்கு கிடைக்கல. பக்க விளைபொருளை யார் வரையணும்? பிரதான விளைபொருள் வேற என்ன? பக்க விளைபொருளா இந்த HCl கார்பன் வரிசை போன்றாக வரையில்லை. இந்த பக்க விளை வரக்கூடியாக்கள் பக்க விளை வரக்கூடியாக்கள் யாரு? டைட்டானியம் வரக்குள்ள பக்க விளைபொருள். டைட்டானியம் உருவாகக்குள்ள இந்த டைட்டானியம் உருவாகிறாரு. இங்க டைட்டானியம் உருவாக வந்து பக்க விளைபொருளா வச்சுட்டாங்க. டைட்டானியம் உருவாக பச்சை பக்க விளைபொருளை கிடைக்கிறாங்க. இப்ப டைட்டானியம் குளோரைட்டை நம்ம குளித்தவங்கள நம்ம கிடைக்கக்கூடிய கிடைக்கிற வாயுக்கள் அவையிலும் பிரதானம் அறிகிறது டைட்டானியம் குளோரைட். அதே நேரம் எக்ஸஸா பயன்படுத்திருக்கோம் குளோரின். அப்ப மிச்சம் அறிகிற குளோரின் பயன்படுத்தி. சரி, அதோட இது ரெண்டு இது. ஒன்று
கார்பன் ஓரோசைட், அடுத்து HCl. கார்பன் ஓரோசைட் எப்படி வரும்? டோப்ல பயன்படுத்திருக்கும் கார்பன். அப்ப அந்த கார்பனும் இடைவுல வந்த கார்பனியம் பக்க இடைவாங்க கார்பனியம் ரெண்டு பேரும் தாக்கம் அடைஞ்சி கார்பன் உருவாகியிருக்கிறது. கண்டிடம் எல்லாம் மாசு கலியாகிற கார்பன் ஏ என்பவர்களிலான பிரதான வேறுபாடு. ஏ என்பவர் யாரு? டைட்டன். ஏ வந்துட்டு எப்படி தூயதற்ற வேறுபாடு. வந்துட்டு ஒரு தூய்மையான டைட்டேனியம் ஆக்சைடா இருக்காங்க. அப்ப வேறுபாடு. ஏ அடங்கியுள்ள கனியங்கள் வேறுபாடு. அப்ப நம்ம தெரியும். அப்ப உடனே இந்த இயற்கை எழுதிக்கிறார்கள். இரும்பனட் 2 பேர்ல சரியா?